முன்னாள் பாஜகவின் தமிழக மாநில தலைவராக இருந்த திரு கே அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வேறு கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்லாம் ஒரு வதந்திகள் இந்த மாதிரி நியூஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு வாரமாக அது நடந்துச்சு. இது ஒரு வருட காலமாகவே நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு வாரமாக ரொம்ப விக்ரஸாகவே இருந்துச்சு இந்த விஷயம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் லைவில் சொல்லியிருக்கார். சரி, என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தானே. அதை நான் பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தவங்க உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் முதல்ல சொல்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஐஏஎம்மில் படித்தார். அப்போ படிக்கும்போது 3 மாத காலம் தேமுதிக விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிக அதில் அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் 3 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? அதில் தான் அரசியலை பற்றி இன்டர்ன்ஷிப் பண்ணவர் அவர். அதுக்கப்புறமா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி வந்தார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறனால அவருடைய இணையலான்னு வந்தார். ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் தான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னார். திருப்பியும் அதனால் வரல அப்படின்னதுக்கப்புறமா தான் இவர் பாஜகவில் போய் தன்னை இணைத்து கொண்டார். பாஜகவில் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் ட்ராவல் பண்ணின்னு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முந்தானேத்து அவருடைய ரெசிக்னேஷன் டெல்லியில் அவருடைய அகில இந்திய தலைவரான நிதின் நபீன் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்லாம் வந்துருந்துச்சு. சரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மையிலேயே அவருடைய ரெசிக்னேஷன் அவர் கொடுத்துட்டார். அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு டெல்லியிலேருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க.